Hi, my best regards to all of you. Avoid the fear of speaking English and encourage yourself. Welcome back to my YouTube channel. This is Chinraj talking to you. Friends, today I have come up with the most amazing spoken English structure for you. So if you are ready, let's get started. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற ஸ்ட்ரக்சர் என்ன அப்படினு கேட்டிங்கனா நம்ம தமிழ்ல பேசும்போது சொல்லுவோம் நீ வந்து உங்களோட அம்மா டைப் எது கேட்டாலும் கொடுக்கற எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற நீ வந்து உங்களோட அப்பா டைப் இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனை இன்னொருத்தங்க பர்சன் கூட கம்பேர் பண்ணி அந்த டைப் அப்படினு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி தமிழ்ல பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போற டிப்ஸ். So friends, this will be very interesting and useful, so please do watch it till the end and definitely you are going to learn something new. ஸோ இந்த மாதிரி வந்து நீ வந்து உங்களோட அம்மா டைப்பு அப்பா டைப்பு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் பேசுறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரியணும். ஸோ ஸ்ட்ரக்சர் கிளியராக தெரிஞ்சால் உங்களால் வந்து ஓன் ஃப்ரேசஸ் மேக் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர்? நவ் லுக் அட் தி ஸ்ட்ரக்சர். ஓகே, first you need to write subjects. So what are the subjects? I, we, you, they, he, she, it, any by name or any girl name plus auxiliary verb. This auxiliary verb according to this subject. For example, subject I comes means you need to write am auxiliary verb. Subjects he, she, it. If these come, you need to write is auxiliary verb. Subjects you, they, we. If these come, you need to write or auxiliary verb. Plus someone's plus type. So once again, subject plus auxiliary verb according to the subject plus someone's plus type. Okay. Now look at this example. He is his அப்படினா அவருடைய. He is his father's type. He is his father's type. அவன் வந்து அவனுடைய அப்பா டைப். அவன் வந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவான் அவனோட அப்பா மாதிரி. He is his father's type. He is his mother's type. அவன் வந்து அவனோட அம்மா டைப். He is his sister's type. அவன் வந்து அவனோட அக்கா டைப். He is his brother's type. அவன் வந்து அவனோட அண்ணன் டைப். ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தங்கள இன்னொரு டைப்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் என்ன லிஸ்ட் இஸ் she is her mother's type. She is her mother's type. அவ வந்து அவளுடைய அம்மா டைப் நல்லா வந்து சமைப்பா. She is her mother's type. Okay, she is her mother's type. And I am not, so not negative. Okay, negative வந்து அப்படினா auxiliary verb after auxiliary verb அப்புறமா நீங்க வந்து not அப்படிங்கறதை யூஸ் பண்ணி sentences மேக் பண்ணிக்கலாம். I am not my mother's type. நான் வந்து எங்களோட அம்மா டைப் கிடையாது. அது நெகட்டிவ் இல்லையா கிடையாதுன்னு சொல்றது. So not யூஸ் பண்ணிக்கலாம். I am not my mother's type. I am not my father's type. நான் வந்து எங்களோட அப்பா டைப் கிடையாது. I am not my brother's type. I am not my sister's type. Okay. And last one in our list is you are your father's type. You are your father's type. நீங்க வந்து உங்களோட அப்பா டைப். You are your brother's type. You are your sister's type. இந்த மாதிரி வந்து ஒருத்தங்கள யாரோட டைப் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி தமிழ்ல பேசுற எல்லா சென்டென்ஸுமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். Thank you for watching this video. I'll see you soon again some other interesting video. Until bye bye. Take care.